ஒரு நிமிஷம் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி இது. அழகாக இருந்தது. அதனால தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIVES. ஒரு சின்ன பையன் இன்டர்வியூ கால் வருது. கிராமத்துலேருந்து கிளம்பி நகரத்துக்கு வராரு. வந்து ஸ்டேஷனில் இறங்கி ஒரு ஆட்டோ ஏறி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு உள்ளே விடவே இல்லை. என்னங்க பிரச்சனை அப்படின்னோடனே, இல்லை தம்பி நீ ஆட்டோவில் வந்திருக்க, ஆட்டோவில் வரவங்களுக்குலாம் இங்கே உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பெரிய ஹோட்டல் அது. அப்போ இவன் இந்த கூச்சலை கேட்டோடனே உள்ளேன்னு ஒரு லேடி வந்தோடனே என்ன பிரச்சனைன்னு கேட்டு, சரி நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்னொடனே அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு சரி அனுப்புங்க அந்த தம்பியை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உள்ள. இவரும் போயிடுறாரு. இப்படி என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ பெரிய ஹோட்டலில், ஆட்டோவில் வரக்கூடாதா என்ன அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே அவன் நடந்து போய் இன்டர்வியூவில் உட்காந்துருக்கிற நேரத்தில் அவங்க அப்பாவோட டீ கடை ஞாபகம் வருது. அவன் தம்பி சொன்னது ஞாபகம் வருது. நான் வந்து சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்துறேன்னு எனக்கு அப்படின்னு சொன்னது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, டே எப்படியாவது இந்த வேலையில் நீ வாங்கிட்டு வா அப்படின்னு அது சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த வீட்டு அப்பாவா டயர்ட் ஆகிட்டார், அந்த டீ கடை மூடிட்டு நாம் பொறுப்பை வந்து நம்ம பையன்கிட்ட கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மூடில் இருக்கார். இதெல்லாம் மனசில் ஓடிட்டு இருக்கு இவனுக்கு. ஆனால் இந்த செய்தியை கேட்கணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒரு ஆர்வம். இந்த இன்டர்வியூவில் உள்ளே போன உடனே பார்த்தா ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க. சரி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இன்டர்வியூவில் வந்தார், இந்த ஹோட்டலோட முதலாளி கூட இன்டர்வியூ பேனலில் இருக்காராம் அப்படின்ட்டு. சரின்னு கேட்டு, சரி எப்படியும் எனக்கு வரத்துக்கு வந்து ஒரு மணி நேரமாவது ஆகும் அப்படின்ட்டு திரும்ப வெளில வந்து அந்த செக்யூரிட்டிகிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்குறாரு. யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்க இந்த ஆர்வத்தினால. அப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு சிரிச்சிடுன்னு இவர் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அந்த செக்யூரிட்டி கேட்குறாரு, என்ன ஏங்க நீங்கள் இவ்வளோ ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்கன்னு. அவர் வந்து கொஞ்சம் மலையாளம் கொஞ்சம் ஹிந்தியில் கலந்து பேசுகிறாரு. அவர் ஒரு நேபாளி. ஊருக்கு போய் 2.5 வருஷம் ஆயிடுச்சான். ஏன்னா 2 நாள் தான் லீவு தராங்க. இவர் நேபாள் போயிட்டு ஃபேமிலியை பார்க்கணும்னாலே அவருக்கு 1 மாதமாவது லீவு இருந்தால் தான் போக முடியும் இல்லையா. சரின்னு திரும்பி இந்த ஷியாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த தம்பி வந்து உள்ள இன்டர்வியூ போயிடுறாரு. எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்குறாரு. உனக்கு வந்து உன்னோட குவாலிட்டி என்னன்னு கேட்டவுடனே அன்பு கைண்ட்னஸ் அப்படின்னோடனே, ஓ அன்பா இருக்கிறதா அப்படின்னு ஒரு ஏளனமாக ஒரு சிரிப்பு வருது. சரின்னு இந்த கேள்விக்கெல்லாம் பதிலாம் சொல்லிடுறாங்க. கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ இந்த ஹோட்டலுக்கு முதலாளியாக இருந்தால் என்ன செய்வே அப்படின்ட்டு. கேட்டது முதலாளிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ 2 கேள்வி மனசில் இருக்குது. ஆட்டோவில் விடுறது ஏன் விடலை, 2வது இந்த செக்யூரிட்டி கார்டை பற்றி. உடனே இந்த தம்பி கேட்டது, நான் முதலாளியாக இருந்தேன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவங்களோட குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு என்ன சூழல் உருவாக்க முடியுமோ அது செய்வேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த செக்யூரிட்டி கார்டு 2.5 வருஷமாக அவங்க குடும்பத்தையே பார்க்கல, அதுக்கு சம்பளத்தை கொடுத்து ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னோடனே வெளியில் வந்துடுற அந்த வேலை கிடைக்காதுன்ட்டு. ஆனால் ஒரு ஃபோன் வீட்டுக்கு வந்தோடனே வருது, நீ அப்பாயிண்ட் பண்ணிட்ட அப்படின்ட்டு, அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுன்ட்டு. அதுக்கு மேலே இன்னொரு ஃபோன் வருது திரும்ப அந்த செக்யூரிட்டி கார்டேருந்து, எனக்கு சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. அன்பு தானே இங்கே முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.